சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படையப்பா படத்தினுடைய ரீ-ரிலீஸை இன்னைக்கு கொண்டாடி தீர்த்துட்டாங்க வந்து. அதை திரும்ப எல்லாருக்கும் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, என்னப்பா மேஜிக் வச்சுருக்காரு இவர் வந்து. ஒரு 75 வயசு, இப்போவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபேன்ஸு, 2K கிட்ஸு, ஜென்சி கிட்ஸு அப்படின்னு தேட்டரே அல்லோகலப்பட்டது வந்து. அது ஏதோ ஒரு கரிஷ்மா, ஒரு மேஜிக் தான். ஒரு விஐபின்னு ஒரு படம், பிரபுதேவா அப்பாஸ் நடித்த படம். அந்த படத்தினுடைய ப்ரிவியூ ஷோ ரஜினிக்கு தனியாக போட்டு காமிக்கிறாங்க. சென்னை வள்ளூர் கோட்டம் நுங்கம்பாக்கத்தில் லேக் ஏரியாவில் குட்லக்னு ஒரு ப்ரிவியூ தேட்டர். அதில் போயிட்டு அவர் என்னென்ன சௌந்தர்யா, ஐஸ்வர்யா சின்ன பசங்க கூட்டு போய் படம் பார்க்குறாரு. பார்த்து படம்லாம் முடிஞ்ச உடனே ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகர், இதுதாங்க ரஜினியோடைய ஒரு ஸ்பெஷலே வந்து. பிரபுதேவா, அப்பாஸு, பாட்டு சூப்பர் எல்லாம் இதுவாக இருக்குது வந்து. ஒரு நடிகர் ஒரு கோயம்புத்தூர் ஸ்லாங் பேசியிருப்பார் அந்த படத்தில் வந்து. அதை கேப்சர் பண்ணுற ஒரு இதுதான். அப்போ ப்ரிவியூ பார்த்துட்டு வந்து அந்த சம்மந்தப்பட்ட நடிச்சிருக்கிறவங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. இப்போ ரஜினி மாதிரியான ஒருத்தர் படம் பார்த்துட்டு வராங்கன்னா இந்த ஒப்பீனியன் கேட்கறதுக்காக, அவங்க கூட நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக, அதை வந்து விளம்பரப்படுத்துறதுக்காக அப்படி காத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ தான் ரஜினி வந்து ப்ரிவியூ பார்க்க, பெரும்பாலும் பெரிய ஆர்டிஸ்ட் யாரும் இப்போ ப்ரிவியூ தேட்டருக்கு வரதில்லை. அவங்களே ஹோம் தேட்டரில் வச்சுருக்காங்க. அந்த டிஜிட்டல் இதுவை கொடுத்தா அவங்க படம் பார்த்துட்டு கருத்து சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அப்போ ப்ரிவியூ தேட்டருக்கு வந்து அங்கே அல்லோகலப்பட்டுரும், அந்தளவுக்கு கூட்டம் சேர்ந்துடும். அப்படி பார்த்துட்டு ரஜினி பார்த்துட்டு வராரு. வந்தப்போ அந்த நடிகர் அப்படி ஓரமாக நின்றுட்டுருக்காரு. நின்றுட்டு இருந்தோடனே அவர் அப்படி பார்த்து சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு, எப்படிங்க இந்த ஸ்லாங் எப்படிங்க பேசுனீங்க அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்படி அவர் கொஞ்சம் அப்படியே கூனி வெக்கப்பட்டு நிற்கும் பொழுது, இல்லை சார், என் பசங்க வந்து உங்களுடைய ஃபேனு, ஒரு முறை பேசி காட்ட முடியுமா பாருங்கள் அப்படின்னு அவர் பயங்கர உற்சாகம் ஆகிட்டார். அந்த பசங்க மத்தியில் பேசி காமிக்கிறார். அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங்கை பேசி காமிக்கிறாரு. 2 பேரும் கை தட்டாங்க, ஐஸ்வர்யாவும் சௌந்தர்யாவும் கை தட்டாங்க. அப்போ ரஜினி சொல்லிட்டு போகிறார் வந்து, சீக்கிரம் உங்களை கூப்பிட்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். கிளம்பியாச்சு. இது வழக்கமாக எல்லாரும் சொல்கிறது தான். அவர் வந்து அந்த நடிகர் கம் டைரக்டர் அவர் கடந்து போயிடுறாரு. ஒரு 7 மாதம் கழித்து KS ரவிக்குமார் ஃபோன் பண்ணுறாரு. அவருக்கு ஃபோன் பண்ணி, சார் என்ன சார் பண்ணீங்க ரஜினி சாரை அப்படின்னு. ஒன்றும் பண்ணலைங்களா என்ன? இல்லை, நாங்கள் வந்து ஷூட்டிங் வந்து மைசூர் வந்துட்டோம். இங்கே வந்ததுலேருந்து இவருக்கு என்ன கேரக்டர் வச்சுருக்கீங்க, உங்கள் பேரை சொல்லி இவருக்கு என்ன கேரக்டர் வச்சுருங்க, என்ன கேரக்டர் வச்சுருக்குன்னு திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளம்பி வந்துருங்க, மைசூருக்கு வந்துருங்க. இங்கே வந்த பிறகு நம்ம உட்காந்து, நீங்களும் ஒரு டைரக்டர் தான், நான் ஒரு அவுட்லைன் சொல்கிறேன், இதில் எந்த கேரக்டர் உங்களுக்கு ஃபிக்ஸபிளாக இருக்கும், எந்த கேரக்டர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் முடிவு பண்ணிங்க அப்படின்றாரு. இவரும் கிளம்பி போயிடுறாரு. கிளம்பி பயங்கர உற்சாகமாக போயிடுறாரு. போயிட்டோன்னே அங்கே போய் உட்காந்து அந்த அவுட்லைன் சொல்கிறார். சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஓகே, நமக்கு இந்த கேரக்டர் நல்லாயிருக்கும். ஒரு வந்து ரஜினி சைடு இருக்கிற ஒரு குரூப்பு, இன்னொன்று வந்து ஆப்போசிட் வில்லன் குரூப். இந்த பக்கம் நம்ம போயிடுவோம். ஏன்னா ரஜினியை கலாய்க்கிற மாதிரி, வில்லனை கலாய்க்கிற மாதிரியான ஒரு கேரக்டரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம் அப்படி முடிவு பண்ணுறாரு. முடிவு பண்ணி ஓகேன்னு ஆகிடுது. அவருக்கான ஷூட் வருது. வேறு ஒன்றும் இல்லை, படையப்பா படம் தான். ஏன்னா இவ்வளோ தூரம் எடுத்துன்னு போவதால் படையப்பா படத்தில் எவர்கிரீன் சீன் இன்றைக்கி வந்து கொண்டாடிட்டாங்க. அந்த சீனுக்கு வந்து பாம்பு புத்துக்குள்ளே அப்படியே ரஜினி கையை விட்டு இந்த பாம்பு எடுப்பார்ல, அப்போ ஒரு குரல் வரும், ஏனுங்க பாம்பு புத்துக்குள்ளே கையை விட்டிங்களா, பாம்பு கொத்தாதுங்களா அப்படின்ட்டு ஒரு கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் இழுத்தா மாதிரி பேசுவார்ல அவர் டைரக்டர் அனுமோகன். இப்போ தொடர்ச்சியாக யூடியூப் சேனல்லாம் வந்து பேட்டி கொடுத்துட்ருக்காரு, ஜோசியெல்லாம் சொல்லிட்டு இருக்காருல்ல. அந்த ஒரு சீன் சொல்லும்பொழுது ஒட்டு மொத்தமாக யூனிட்டே கை தட்டுச்சா, யூனிட்டே சிரிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ ரஜினி சார் சொன்னாராம், பார்த்தீங்களா, இதுக்கு தான் அனுமோகன் வேணும்ட்டு பார்த்தீங்களான்னு. அப்போ KS ரவிக்குமார் சொன்னாராம், எங்கெங்கெல்லாம் நீங்கள் ரஜினி சாரை பார்க்குறீங்களா இந்த டைலாக் பஞ்ச் பண்ணுங்க. நீங்கள் ஏனுங்க அந்த பாம்பு புத்துக்களை கை விட்டிங்களே, பாம்பு கொத்தலைங்களா, இதுதான் தேட்டரே வந்தா அல்லோகலப்படும். அந்த படம் பார்த்துட்டு ரஜினி ஃபோன் பண்ணியிருக்காரு அனுமோகனுக்கு, இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா 3 பேருக்கு பேர் கிடைக்கும் அப்படின்னு. ஒன்று வந்து ரம்யா கிருஷ்ணன், இன்னொன்று வந்து எனக்கு, 3வது உங்களுக்கு அனுமோகன்னு. சார், சிவாஜி சார்லாம் அவ்வளோ பெரிய ஜாம்பவன்லாம் நடிச்சிருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கன்னு. இப்போ அந்த ரீரிலீஸ்லேயும் அந்த காட்சி பார்த்த பிறகு கொண்டாடி அடித்து கிளாப்ஸ் தூக்குறாங்க வந்து. இதுதாங்க ரஜினி, இதுதான் ரஜினி. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு நடிகர் கம் டைரக்டர் அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய ஒரு படம் பெரிய ஹிட் ஆகுது. நான் சொல்கிறது வந்து ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய ஹிட்டு அந்த படம். அந்த படத்தோட வெற்றி விழாவில் ஷீல்டு கொடுக்கறதுக்கு ரஜினி வராரு. அந்த நடிகருடைய தங்கச்சி ரஜினியோட மிக தீவிர ஃபேன். அந்த மேடையில் நடந்துக்கிட்டு இருக்கு, எனக்கு எப்படியாவது ஒரு ஃபோட்டோ ரஜினி சார் கூட அப்படின்னு கேட்குற மாதிரி, ஏம்மா நீ என்ன அசிஸ்டன்ட் டைரக்டரா, இல்லை இது யூனிட்டில் வேலை பார்த்தியா, ஏதாவது டெக்னீஷியன் என்ன சொல்லி நான் வந்து இங்கே வச்சு நான் வந்து உனக்கு வந்து ஸ்டில் எடுத்து கொடுக்க முடியும், ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது, பரபரப்பாக இருக்கிற ஏரியா, நீ தூரம் போய்டோன்னே மேடைக்கு அந்த பக்கமே அந்த
அந்த நடிகருடைய தங்கச்சி நின்றுகிட்டே இருந்தாங்க. அவ்வளோ தீவிரமான ரஜினி ரசிகர். இவரால் முடியாது வந்து, நம்ம படம் வேற, இதுவரை வெற்றி விழா கொண்டாடிட்டு இருக்காங்க, ரஜினி வந்தது பெரிய விஷயம், அப்படி மேடையில் கூப்பிட்டு எடுத்தா அது ஒரு பெரிய இதுக்காக கூப்பிட்டு வந்தார் பாருங்க தங்கச்சி அப்படின்ற மாதிரி ஆகிடும். அவ்வளோ விஐபிங்க வந்திருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்சிச்சு. அப்புறமா எல்லாம் இதுவாகிடுச்சு. அப்புறம் ரஜினி கிட்ட இதெல்லாம் சொல்லியிருக்காரு. சொல்லிலாம் முடிச்சு சரி கூட்டின்னு வந்திருக்க வேண்டியதெல்லாம் ஓகே ஆயிடுச்சு. அந்த தங்கச்சி கல்யாணத்தில் அவங்க தங்கச்சி என்ன வைக்கிறாங்கன்னா கோரிக்கை, மெட்ராஸில் ரிசப்ஷன் வைக்கிறீங்க இல்லைங்களா, ரஜினி சாரை எப்படியாவது இன்வைட் பண்ணுங்கன்னு. இருக்கிற பிஸியில் வேணா உச்சத்தில் இருக்கார் ரஜினி வந்து. அவர் எங்கேருந்து வரப்போறாரு, சரி உனக்காக நான் போயிட்டு கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு பண்ணி இங்கே தான் உங்கள் புத்திசாலித்தனம். பத்திரிகையை கையில் கொடுக்குறாரு ரஜினி கிட்ட. அப்போ அவர் சொல்கிற, அந்த நடிகர் சொல்கிற இது என்னென்னா, சார் இது வந்து என்னுடைய தங்கச்சி கிடையாது, ஒரு டிரைவருடைய பொண்ணு கல்யாணம். இங்கே பார்த்துங்க, ஒரு டிரைவருடைய பொண்ணு கல்யாணம், ஒரு பல்லவன் பஸ்ஸோடைய டிரைவரு, ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அந்த டிரைவர் கடைசி காலம் வரைக்கும் அந்த ஸ்டேரிங் பிடிச்சே வாழ்ந்துட்டாரு. அவங்களுடைய பொண்ணு கல்யாணம், நீங்கள் ஒரு கண்டக்டராக இங்கே வரணும் அப்படின்னு ரஜினி சிரிச்சுட்டாரோம். சிரிச்சுட்டு நடிகர் சங்கம், பழைய நடிகர் சங்கத்தில் தான் வந்து ரிசப்ஷன் நடந்திருக்குது. வந்து கட்டன்னு யாருக்குமே ஒரு சம்மந்தப்பட்ட அவங்க சொந்தக்காரங்க தான் யாருக்குமே சொல்ல, அப்படி மின்னல் மாதிரி வந்து ஒரு வாழ்த்து சொல்லிட்டு அங்கேருந்து போன உடனே அந்த ஏரியாவே கலவரம் ஆயிடுச்சான். அது எப்படி அப்படின்னு வேறு யாரும் இல்லை, நம்ம பாண்டியராஜன் தான் இதை சொன்னது வந்து. அதுதாங்க ரஜினி. அது ஒரு சாமர்த்தியமாக என்ன இதுவாக சொல்லியிருக்காரு பாருங்க. இதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அது ரஜினி நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா போதும். இன்னொரு என்னன்னா, ரஜினிக்கு அந்த எளிமை இருக்குங்களா, அந்த எளிமை தான் இன்றைக்கு வரைக்கும் அவருடைய பெரிய பலமே கூட. அவர் இன்விடேஷன் வைக்கிறதுக்காக ஒரு தடவை அவருடைய உதவியாளர் சுப்பையா அவர் நம்பர் அவர் கொடுத்தாங்க, நீங்கள் சுப்பையா கான்டாக்ட் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி எப்படின்னு சொல்லுவார் அப்படின்ட்டு. அப்புறம் 2 தடவை இன்விடேஷன் வைக்கிறதுக்கு ஒரு தினசரி பத்திரிகையுடைய ஓனர் பையனுக்கு கல்யாணம். அப்போது 2 முறை கேட்டுக்கிட்டு இருந்தேன். சார் நான் சார்கிட்ட தகவல் சொல்லிட்டேன், தகவல் சேர்ந்துச்சு. அப்போ வந்து காலையிலானா ராகவேந்திரா மண்டபத்துக்கு வந்தவர் ரஜினி, நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிடுவார், மண்டபத்துக்கு வந்துடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். திடீர்னு ஒரு நாள் ஃபோன் அடித்து, அண்ணா சுபையா என்னென்ன சார் எங்கே இருக்கார் அப்படின்னு, நான் ரஜினிகாந்த் பேசுகிறேங்க அப்படின்னாரு. வந்து இதுதாங்க ஒரு உதவியாளருடைய ஃபோனை எடுத்து அவர் கேம் விளையாடிக்கிட்டு இருக்கார். வந்து இதுதான் ரஜினியோடைய எளிமையே. வந்து இது வந்து மாறவே மாறாது. அந்த மாறாத குணம் தான் இன்னைக்கு வரைக்கும் சூப்பர் ஸ்டார். 80களில் ஒரு படப்பிடிப்பு, 80கள்லாம் உச்சத்துக்கு வந்துட்டார் ரஜினி. வந்து பிஸியான ஆர்டிஸ்ட்டு. ஏவிஎம் செட்டுக்குள்ளே ஒரு ஷூட் ஒன்று, ரஜினி வரது கொஞ்சம் லேட் ஆகுது, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைரக்டர் என்ன பண்ணுறாரு, அப்போ செல்ஃபோன்லாம் கிடையாது இல்லைங்களா, செல்ஃபோன் கிடையாது, ஒன்றும் கிடையாது, லேண்ட்லைன் தான். வீட்டுக்கு அடித்து கேட்டாங்க, அவர் எப்போ கிளம்பிட்டாருங்கன்ட்டாங்க. சரி ரஜினி சார் வரத்துக்குள்ளே வி.கே. ராமசாமி மனோரமா வச்சு இந்த காட்சி எடுப்போம். அவர் வந்த பிறகு அதுக்கப்புறம் கரெக்டாக அவங்கள வச்சு கம்போஸ் பண்ணி எல்லா டயலாக்லாம் சொல்லி கொடுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃப்ளோருக்குள்ளே ரஜினி என்ட்ரி ஆகிட்டார். அப்போ தான் டைரக்டர் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு காம்பினேஷனில் எடுக்கலாம் அப்படின்பொழுது ரஜினி நோ இல்லை, அவங்க வந்து சீனியர், அவங்களுடைய போர்ஷனை முடிங்க, அவங்களுடைய காட்சி எடுங்க, நான் வந்து மேக்கப் ரூமில் வெயிட் பண்ணுறேன், முடித்த பிறகு என்னை கூப்பிடுங்க. நான் இல்லைன்றாங்களா. வந்து இல்லவே இல்லை. ஒரு பக்கம் லெஜண்ட் வி.கே. ராமசாமி, இன்னொரு பக்கம் இந்த பெரிய லெஜண்ட் மனோரமா. நான் என்னங்க வந்து எனக்காக வந்து அந்த காட்சி நிறுத்தாதீங்க, ஆல்ரெடி வந்து ஒரு டயலாக் பேசிட்டாங்க, ஒரு டேக் ஓகே ஆகிடுச்சு அப்படின்னு போயிட்டு அவர் மேக்கப் ரூமில் உட்காந்துட்டாராம். இவங்களுக்குலாம் எடுத்து முடிச்சிட்ட பிறகு ஒரு மத்தியானம் லஞ்ச் பிரேக்கு முன்னாடி கூப்பிட்டுருக்காங்க. எந்த வித சலனமும் இல்லாமல் ரஜினி வந்து நடிச்சிருக்காரு. இப்போ இருக்கிற ஆர்டிஸ்டுங்க பண்ணுவாங்களா? அந்த படம் 3 முகம். சத்யஜித் ஃபிலிம்ஸு தியாகராஜன் சார் சொன்னது இந்த விஷயம் வந்து 3 முகம். இப்போ இருக்கிற ஹீரோக்கள் ஒத்துப்பாங்களா? என்ன நான் இருக்கும்பொழுது எப்படி மற்ற ஆர்டிஸ்ட்டை வச்சு நீங்கள் அந்த ஷார்ட் எடுத்தீங்க, எப்படி நீங்கள் சீன் எடுத்தீங்க, எனக்காக எவ்வளோ நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணி தானே இருந்தாங்கணும், நீங்கள் எப்படி? இதை தான் ஒரு டைரக்டர் சொல்கிறாரு. நான் வந்து அவர் அந்த ஹீரோ யாருன்னு எனக்கு தெரியும், அவரும் சொல்லலை. ஒரு ஹீரோ வச்சு நான் படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஹீரோ என்னென்னா 9 மணிக்கு கால் ஷீட்னா 12 மணிக்கு வருது, 6 மணிக்கு கால் ஷீட்னா வந்து 10 மணிக்கு வருது. ஒரு கட்டத்தில் கடுப்பு ஏற்றிக்கிட்டே இருக்கிறாரு, எனக்கு டென்ஷன் அதிகமாகிட்டே இருக்குது, லேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு தடவை அவரோட பக்கத்தில் உட்காந்து சொன்னேன் நான், சார் இந்த ரஜினி இருக்கார்ல, அவர் என்ன மாதிரி டைரக்டர்லாம் கெடுத்து வச்சுட்டார் சார் அப்படின்னு. என்னங்க அப்படின்னு கொஞ்சம் ஆச்சரியமாக கேட்டார். ஆமாம் சார், அவர் பண்ண கெடுத்து வச்ச வேலை தான் இது, என்னங்க அப்படின்னாரு. இல்லை 9 மணிக்கு ஷார்ட் அப்படின்னா அவர் வந்து 8:30க்கெலாம் வித் மேக்கப்போடு உட்காந்துருவார்,
நான்லாம் என்ன பண்ணேன் 8 மணிக்கெல்லாம் அங்கே ரெடியாக இருக்குன்னு ஓடுவேன். இப்படியா பழகிட்டேன் நான். ஆனால் உங்கள் மாதிரி ஆர்டிஸ்ட் கிட்ட நான் ஒர்க் பண்ணாமல் போயிட்டேன். ஏன்னா நீங்கள் பாருங்கள் 9 மணினா 11 மணிக்கு வரீங்க, 12 மணிக்கு வரீங்க. இப்படி நான் பழகிட்டு வந்தேன், அதுக்கேற்ற மாதிரி வந்துருப்பேன்னு அவர் கொஞ்சம் அப்படியே தலையை குனிஞ்சிட்டாராம். குனிஞ்சிட்டு இதை நான் அப்படியே ரஜினி சார்கிட்ட சொல்ல போகிறேன். ஏன்னா அவர் அதனால தான் உச்சத்தில் இருக்காரு. நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, நீங்கள் என் படத்தில் நடிக்கலாம் கூட பரவாயில்ல அப்படின்னு கோபத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காரு. வந்து அப்படி சொன்னவர் வந்து டைரக்டர் பி வாசு. அது யார் ஆர்டிஸ்ட்னு தெரியல, நீங்களே கூட கெஸ் பண்ணிங்க. பி வாசு யாரை வச்சு படம் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அந்த ஆர்டிஸ்ட் யாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா முக்கியமான ஒரு விஷயம் வந்து, ஏன்னா அந்த சின்சியர் தான் ரஜினி இன்னைக்கு வரைக்கும் ரஜினி வந்து முதல் பட நடிகர் மாதிரியே இருக்கிறதுக்கான காரணம் அதாங்க. அது சில த்ரிஷா கிட்ட ஒரு தடவை பேசியிருக்கும் போது சொல்கிறாங்க, ஒரு சீன் கம்போஸ் பண்ணியாச்சு, வேற ஒன்றும் இல்லை, படம் பேட்டை தான். அப்படி வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து ரஜினி அப்படி துப்பாக்கி எடுக்கணும், சசிகுமார் இருந்துன்னு ஆனால் சுடுங்கண்ணா அவனை அப்படின்னு சொல்லணும். அப்படியே சிரிச்சுட்டு போயிட்டு அப்படி அந்த கன்னை வச்சு அப்படி ஷூட் பண்ணுற ஒரு சீன் வந்து அப்படி வந்து அப்படி ஒரே ஒரு சிங்கிள் ஷாட்டு கார்த்திக் சுப்ராஜ் ரெடி பண்ணிட்டாரு. எல்லா ஆர்டிஸ்டும் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி வந்து டயலாக் பேசி நின்று அந்த கன்னை பிடிக்கும் போது யூனிட்டில் இருக்கிறவங்க இந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் கைத்தட்ட ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் கைத்தட்டக்கூடாது, ஏன்னா டைரக்டர் அங்கே கட் சொன்னல, அந்த கட்டுன்னு சொன்ன உடனே கிளாப்ஸ் அப்படி. ஏன்னா அது வந்து அந்த காட்சி வந்து ஒரு கேமராவில் எடுக்கிறாங்க. ஆனால் உட்காந்துருந்து த்ரிஷா சொல்கிறது என்னென்னா, ஒரு ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இருந்தது சார் அந்த பெர்ஃபார்மன்ஸு. அது வரைக்கும் ரஜினி சார் அப்படி சாதாரணமாக உட்காந்து பேசியிருந்த ஒரு நபர் அந்த உள்ளே வந்தவொடனே அந்த கேரக்டராக மாறினது, அந்த கன் அப்படி சுத்தந்து அப்படி டயலாக் பேசி நின்னது வந்து எங்கள் எல்லாரையும் கைத்தட்டு வச்சு, அந்த கைத்தட்டல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் அடங்கவே இல்லை. இது எனக்கு ஒரு பெரிய பெரிய அதாவது மெரசலாக இருந்தது எனக்கு பார்க்குறதுக்கே அப்படின்னு. அதுதாங்க, ஏன்னா எவ்வளோ சொல்லிக்கிட்டே போகலாம் ரஜினிகாந்தை பற்றி. ஒரு டைரக்டருடைய முதல் படம், அவருக்கான முதல் படம். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கேரக்டருக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டை தேடிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப பட்ஜெட்டில் பண்ணுறாரு. அவர் வந்து ஃபியூச்சர் ஃபிலிம்லேயே சொல்லலை, ஒரு ஆர்ட் ஃபிலிம் எடுக்கிறோம். அவருடைய முதல் படம் ரொம்ப போராடி ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி இவ்வளோ பட்ஜெட்டில் தான் அந்த படத்தை எடுக்க போகிறோம்னு போராடி இது பண்ணுறாரு. ஒரு கேரக்டருக்கு ஆள் தேடிக்கிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டுடியோவில் ஒரு பூஜைக்கு ஒருத்தர் முடியெல்லாம் நிறைய வச்சுக்கிட்டு பைக்கில் அப்படியே ராஜூட்னு ஒரு பைக் இருக்கும், அந்த ராஜூட் பைக்கில் அப்படி வந்துட்டு இருக்காரு. அப்போ அந்த டைரக்டர் அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, யோ இந்த செம்மையாக இருக்கிறாப்லையா, இவரை நம்ம அந்த கேரக்டர் புக் பண்ணிடலாமான்னு. ஓகே சார் அப்படின்ட்டு போய் சொல்கிறாப்புல. சொன்ன உடனே ஓகே சார், ஆர்ட் ஃபிலிம் சார், ஓகே அப்படின்ட்டு எவ்வளோ சேலரி தருவீங்க அப்படின்னு. சேலரி நீங்களே சொல்லுங்கள் சார் அப்படின்றாராம் வந்து அந்த டைரக்டர். 5000 கொடுப்பீங்களான்னு. 5000 இல்லைங்கன்னு ஒரு வழியாக பேசிக்கிச்சு 3000 ரூபா கொடுக்குறேன்னு முடிவாயிடுச்சு. 3000 ரூபா கொடுத்து அந்த படத்தில் நடித்து, அதன் பிறகு அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி, அதில் வந்து அந்த டைரக்டர் 2500 ரூபா கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் 500 ரூபா கொடுக்கலன்ட்டு ரஜினிகாந்த் மேடையில் பல இடங்களில் அவரை சொல்லுவார் வந்து, என்கிட்ட இன்னும் 500 ரூபா பாக்கி கொடுக்காத ஒரே டைரக்டர் இவர் தான் பேசின சம்பளத்தில்னு. அந்த டைரக்டர் வந்து இயக்குனர் இமயம் பாரதிராஜா. படம் வந்து 16 வயதில் பரட்ட. இது எப்படி இருக்குது பாருங்கள் வந்து. அதன் பிறகு பாரதிராஜா அவர்களுக்கு ஒரு சின்ன சர்க்கிள், பொருளாதார ரீதியாக ஒரு சர்க்கிள், சொந்த படம் எடுத்து ஏற்பட்ட போது கொடி பறக்குதுன்னு ஒரு படம் பண்ணுங்கன்னு. அவருடைய நேரம் ஒர்க் அவுட் ஆகலையா என்னன்னு தெரியல, அந்த படம் வந்து ஃப்ளாப். அந்த படம் சூப்பராக இருக்கும் பாட்டெல்லாம் வந்து. ஆனால் அந்த படம் வந்து ஏன் ஒர்க் அவுட் ஆகலைன்னு தெரியல வந்து. அது பாரதிராஜா நிறைய முறை சொல்லியிருக்காரு. ஒரு பொன் முட்டையிடம் வாத்து வந்து என் கையில் வந்து, அது வந்து நான் சரியாக அந்த முட்டை போட வைக்கல, இல்லைன்னா தங்க முட்டையாக போட்டிருக்கோம், நான் நழுவ விட்டேன் நான். இதுக்கப்புறம் போய் நான் ரஜினிகிட்ட கால் ஷீட் கேட்க முடியாது. கேட்கறதுக்கு அது நியாயமும் கிடையாது. ஒரு தடவை தான் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த டைமில் ரஜினி பீக்கில் இருக்கார் வந்து. அப்படி டைமில் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. எங்கேருந்து ஆரம்பிச்சு ஒரு 16 வயதில் ஆரம்பித்து அதனை இது அப்புறம் வந்து கொடி பறக்கிறதுல வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த 2 ஜாம்பவான்கள் இன்றைக்கி சினிமாவில் இப்படி இருக்காங்க அப்படின்னா அதுதாங்க வந்து அந்த மேஜிக் தான். நீங்கள் திரும்பவும் சொல்ல எத்தனை முறை சொன்னாலும் பாலச்சந்தர் சார் சொன்னதை மறக்கவே முடியாது. சினிமாவில் இருக்கிற சண்டை போட்டுக்கூடாது, அடுத்த நாள் ஒரே காரில் போக வேண்டியதாக இருக்கணும். பாருங்கள், ஒரு 78 79களில் தொடங்கின பயணம் இன்றைக்கி 2025 26 வரைக்கும் ஒரு டச்சிலே இருக்குது வந்து. அவ்வளோதான் அந்த வட்டம் வந்து. வாழ்க்கை மாதிரி தான் சினிமாவும். நீங்கள் எங்கே சுற்றினாலும் அதே இடத்துல தான் வந்தாகணும். இதெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ரஜினிகாந்தோடைய எளிமைன்ற ஒரு விஷயம் பேசுகிறாங்க இல்லைங்களா, அதுதான். நடிகர் சங்கத்திற்காக நிதி திரட்டுவதற்கு மலேசியா சிங்கப்பூரில் நடந்த கலை நிகழ்ச்சிக்காக ரஜினிகாந்த் அப்போ என்னென்னா, ரஜினிகாந்த் ஏர்போர்ட்லேருந்து இறங்கி அவர் ஒரு பொட்டியை தூக்கின்னு வராராம், அவரோட சூட்கேஸை.
அது ஒரு யாரோ பெரிய ஆர்டிஸ்ட் ஒருத்தர் போய், பெரிய ஆர்டிஸ்ட்டோ ஒரு டெக்னீஷியனோ போய் அதை வாங்க போன உடனே, சார் இது என் பொட்டி அப்படின்றாராம். இல்லைங்க கொடுங்க என்னென்ன, இல்லை என் பொட்டி நான் தாங்க தூக்கணும் அப்படின்ட்டு அந்த சொல்கிற விதம் இருக்கு இல்லைங்களா, என் பொட்டியை நான் தான் தூக்கணும்னு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மலேசியா கோலாலம்பூருக்கு வெளியே, ஏர்போர்ட்டுக்கு வெளியே 20 பென்ஸ் கார் அந்த சமயத்தில், யாருன்னா தயாரிப்பாளர் காஜா மைதீனுடைய ஏற்பாடு, 6 ஏசி பஸ்ஸு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க எல்லாம் ஆர்டிஸ்ட். பெரிய பென்ஸ் கார் என்னென்னா, ரஜினிக்கு வந்து ஒரு கூட்டு போனோம்னா ஒரு பந்தாவாக அந்த கேஎல்ல கோலாலம்பூரில் அப்படி அசத்தன்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ வந்துக்கிறவங்களாம் என்னாங்களாம், எல்லாம் போய் பென்ஸ் காரில் 20 காரில் போய் ஆளாளுக்கு இடம் பிடிக்கிறது தான் போட்டி போடுறாங்களாம். பஸ்ஸில் யாருமே ஏறுற மாதிரி இல்லை. அப்போ கார் கிடைக்காதவங்களுக்கு வந்து சண்டை போடுறாங்களாம். ரஜினி மட்டும் ஓரமாக நின்றுட்டு இருந்தாராம். நின்றுட்டு இருந்தவொடனே நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு கட்டன்னு ஏறி பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டாராம். உட்காந்தவொடனே காரில் உட்காந்துருந்தவங்க அத்தனை பேர் பிச்சின்னு போய் பஸ்ஸில் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ரஜினியை போய் பஸ்ஸில் உட்காந்துட்டாரு அப்படின்னு. இதுதாங்க. அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போய் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஹோட்டல் ரூம் போட்டிருக்கீங்களா, இல்லை எனக்கு மட்டும் எதாவது ஸ்பெஷலாக போட்டிருக்கீங்களான்னு சொல்லி ஒவ்வொரு ஹோட்டல் ரூமும் ஒவ்வொரு ரூமாக போய் செக் பண்ணியிருக்காங்க. இந்த எளிமை தான் திரும்ப வர சொல்லுவோம். அதே போல் மலேசியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு இவருக்கு அந்த மாதிரி பென்ஸ் கார் ஏற்பாடு பண்ணோடனே வேணான்ட்டார். நானே பஸ்ஸில் வரேன்னு ஒரு 5-6 பஸ்ஸுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஏரியாவை நிறுத்தி ஒவ்வொரு பஸ்லையும் ஏறி பாட்டு பாடுறது. ஏன்னா எல்லாத்துலேயும் ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லைங்களா, பாட்டு பாடுறது, விசில் அடிக்கிறது, பழைய கதைகளை பேசுறது, அவங்கள பாட விட்டு கேட்கறது. இதுதாங்க ரியல் ரஜினி. வந்து இந்த எளிமை, இந்த சுறுசுறுப்பு, இந்த அன்பு, இந்த ஈகோ பார்க்காத ஒரு தனம், இதுதான் தமிழ் சினிமாவில் இன்னைக்கு வரைக்கும் அந்த உச்சத்தில் வச்சிருக்குது. இன்றைக்கும் 173, 74, 75 அவருடைய சினிமா கேரியர் அடித்து தூக்கிட்டே போகுது. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.